நேத்தைய கடினமான பயிற்சினால பசங்கள்லாம் குடைச்சல் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க தான் நம்ம தோழி கள்ளி, வள்ளி. இவங்க சீக்கிரம் மரமாகணும்னு அந்த ஆண்டவன நம்ம வேண்டிக்கலாம். வழக்கம் போல ஒரு காஃபிய போட்டு ஜிம்முக்கு புறப்பட்டோம். இவரு தான் நம்ம சேட்டை நண்பர். இவரு யாருன்னு தெரியணும்னா, நேத்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா, இவரு யாருன்னு தெரியும். கீழ இறங்குன உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி. யாருன்னு பார்த்தா, அவர்கிட்ட இருந்து நைஸா எஸ்ஆர்ஆன்னு நெனச்சா, எங்கள எல்லாரும் சுத்து போட்டாங்க நண்பர்களே. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம். 200 நாள் சண்டை போட்டிக்கான கடின சவால்ல இன்னைக்கு நாள் 3. அடுத்தபடியாக, நானும் நம்ம சேட்டை நண்பரும் ஓடுதல் ஆரம்பிச்சோம். சரியாக 45 நிமிஷம் ஓடுதலுக்கு பிறகு, நான் டொய்ன்னு ஆயிட்டேன். சேட்டை நண்பர் கின்னுன்னு இருந்தார். அவரோட ஆயக்கலைகள் 64 நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாரு. நம்மளுடைய வலிமைக்கான பயிற்சி பட்டியல்ல இன்னைக்கு தொடக்கரி நாள். நானும் விதவிதமா பம்ப்ல தண்ணி எடுத்தேன் நண்பர்களே. வெறும் கையில அடிச்சேன். வெயிட் வச்சு அடிச்சேன். கடைசில ஒரு பயனும் இல்லாம என் கால்ல நானே விழுந்துட்டு, சேர்ல உட்காந்து காலாட்ட போயிட்டேன் நண்பர்களே. கடுமையான காலாட்டலுக்கு பிறகு தொட நடுக்கம் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐயா சாமி போதுன்னு அமைதியா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில நம்மளோட சேட்டை நண்பர் ஒரு காஃபியும், பனானாவும் ஸ்பான்சர் பண்ணாரு. நம்ம வீடியோவ நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நம்மளோட வீடியோ நெறைய பேர் கொண்டு போய் சேரும். ஸோ தேங்க் யூ. ஸ்டே டியூன்.